இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கொள்ளு ரசம். இதுதான் கொள்ளு. இதை ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின், புரதம், இரும்பு சத்து, கால்சியம்னு அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம அதிகமாக எதுவுமே செலவே செய்ய வேண்டாம். இந்த கொள்ளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும், உடல் எடை தானாகவே குறைஞ்சிரும். உடலில் உள்ள தேவையில்லாத கெட்ட கொழுப்பை இது உடனே கரைச்சிரும். சிறுநீரக கற்களையும் கரைக்கும். இதை நம்ம என்ன வேணால் செஞ்சு சாப்பிடலாம். வேக வச்சு சாப்பிட்லாம், துவையல் அரைக்கலாம், இது மாதிரி எது வேணால் செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இந்த கொள்ளை யூஸ் பண்ணி சுவையான ஒரு ரசம் வைக்க போகிறேன். இந்த கொள்ளை நாள் இரவே தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்ட்டு. இதை அப்படியே குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்துமே இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுள்ள கொள்ளை எடுத்து ஒரு நாள் நைட்டு பூரா ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 மிளகாய் வத்தல், பொடி பல்லா பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு, 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆயில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். மிளகு, ஜீரகம், மிளகாய் வற்றல், பூண்டு. இதை இப்போ 1-2 நான் நுணுக்கிக்க போகிறேன். மிளகு ஜீரகத்தை 1-2 நுணுக்கியாச்சு. இப்போ குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. கொள்ளு நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச புளியை 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டேன். புளி, தக்காளி பழம் போட்டு கரைச்சிருக்கேன். அதோட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதோட இந்த குக்கரில் வெந்திருக்கிற கொள்ளோட தண்ணியை சேர்த்துக்குவேன். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. நம்ம இந்த தண்ணியை மட்டும் இந்த கரைச்சி வச்சுருக்க ரசத்தோடு சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியில் தான் அதிகமாக சத்து இருக்குது. இப்போ இந்த ரசத்தை கொதிக்க வச்சிடலாம். இப்போது ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இதுக்கு கடைசியாக தான் தாளித்து கொட்டணும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு பொரிய விட போகிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச
மிளகு ஜீரகம் மிளகாய் பூண்டு இதை சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். போதும். இதை எடுத்து இந்த ரசத்தில் கொட்டிடலாம். தாளிச்சதை இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் இருந்தால் போதும். எல்லாம் நல்லா கலந்து வந்து லைட்டாக கொதி வர நிலமையில் வந்துடுச்சு. இப்போது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு அணைச்சிக்கலாம். கொள்ளு ரசம் சூடாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் சாப்பிட்றதுனால சளி காய்ச்சல் உடம்பு வலி இதெல்லாம் நல்லா தீரும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி நான் சூடான சாதத்தோட இந்த கொள்ளு ரசத்தை சேர்த்து சாப்பிட போகிறேன். அதுக்கு துவரம்பருப்பு வறுத்து அரைச்ச துவையல் சேர்த்து சாப்பிட போகிறேன். இந்த துவரம்பருப்பு துவையல் ஏற்கனவே என் சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொள்ளை ரசமாகவோ துவையலாகவோ இல்லை சூப்பாகவோ நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுபோல் என் மற்ற சமையல் வீடியோக்கள் என் சேனலில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சமையல் குறிப்புகள் டிப்ஸ்கள் செய்முறை விளக்கங்கள் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.